இது வந்து நாட்டுக்கோழி. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் சொல்லுங்க அப்போ. இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய சண்டே ஸ்பெஷல். என் வீட்டு தோட்டத்தில் ஒரு உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? நடிப்பு. அப்ப உருளைக்கிழங்கு கண்டு வச்சிருக்கா ஆஷா. முதலாவது லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். நான் உங்கள் ஆஷா. நீங்க யாரா? ஆரியன். ரைட், ஓகே. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி வீடியோ புது வருஷத்துல இந்த வீடியோ போடலாம் அப்படின்றது தான் வந்திருக்கோம். ஸோ முதலாவதா எல்லாருக்கும் எங்களுடைய புது வருட வாழ்த்துக்கள். நீங்களும் சொல்லுங்க ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் டியாவுடைய மாரியனுடைய பாயா வீடியோ ஸ்டார்ட் பண்றோம் நம்ம. ஜனவரி மாதம் 11ஆம் தேதி கிட்டத்தட்ட 11 நாள் ஓடிட்டேன்னா ஆரியன் ஏன்னா 11 நாள் வேகமா போயிட்டு ஆரியனுக்கு ஸ்கூலும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா தியாவுக்கு ஆரியன் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா தியா இப்போ எத்தனாம் ஆண்டு தியா? நான் இப்போ 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு. அதானே பார்த்தீங்களா எப்படி சொன்னீங்க பிள்ளையா? ஆரியன் எத்தனாம் ஆண்டு இப்போ? ஆரியன் நான் இப்போ நேத்தரி. என்ன ஸ்பெஷலா என்ன செய்ய போறோம் நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன சமையலோட சின்னாக்களையும் வச்சு ஒரு வீடியோ ஒன்று எடுப்போம். அதான் எங்களோட வீடியோ. கடந்த நாளாக நாங்கள் ஃபேமிலியாக வீடியோ போடல. அதான் இன்றைக்கு பிளானாக இருக்குது. ஸோ நீங்களும் புது வருஷத்தை நல்லா கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். போன வருஷத்தை விட இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பாக அமையணும். அதான் நாங்களும் வாழ்த்தி கொண்டோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம் நாங்கள் ஒரு 4 மாதம் 5 மாதம் என்ன சேர்த்து நாங்கள் எல்லாரும் உண்டியெல்லாம் ரைட். இவங்கெல்லாம் டீல் பாக்ஸில் வந்து டெய்லி நான் வேலை முடிஞ்சு வந்தால் என்ன செய்யுது என்னோட காசு இவர் வச்சிருப்பாங்க 2 உண்டியல். ஸோ அந்த உண்டியலையும் இன்னைக்கு உடைச்சு பார்ப்போம் எவ்வளோ காசு இருக்குன்னு. அதுவும் ஒரு விஷயமா இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ சமையலை நேராக போய் பார்ப்போம். நான் சரி நடக்குன்னு சொல்லி சரி நேராக போய் சமைக்கிறதுன்னு பார்ப்போமா? சமைச்சு சாப்பிடுவோம் நேராக. பசிக்குது என்ன? என்னது? நான் வீடியோ எடுக்க போறேன். நீங்கள் எடுங்களா? நீங்கள் எடுக்கிறீங்க எப்படிங்க? ரைட், இந்த எடுங்க. சொல்லுங்க நீங்கள். நாங்கள் இப்போ உண்டியல் உடைச்சு பார்க்க போகிறோம். சொல்லுங்க. நான் இப்போ உண்டியல் உடைச்சு பார்க்க போறேன். நீங்களும் எங்களோட சேர்ந்து பாருங்க. நீங்களும் ஒன்னோட சேர்ந்து பாருங்க. ஓகே, அவங்கெல்லாம் பார்ப்பாங்க. சரிதானே? ஓகே, நாங்கள் போயிட்டு உள்ளே போயிட்டு என்ன சமையல் நடக்குது எல்லாம் மிச்சத்தை பார்ப்போம். சரியா? இன்றைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோ போய் பார்ப்போம். வேற யாரையும் வீடியோ போய் பார்ப்போம். ஓகே ஓகே. சரி இங்கே பாருங்க. என்ன ஆஷா கிச்சன் நீங்கள் போன வருஷம் இந்த பால் காய்ச்சும் போது பார்த்ததுக்கும் இப்போ எங்களை கிச்சன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஒரு வருஷத்துக்கு ஆக போறாங்க. இங்கே வந்து போன ஜனவரி இங்கே வந்தாங்க. என்ன ஆஷா இது சமைக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். சமையல் இன்னைக்கு தேங்காய் பால்ல சோறு சமைக்க போறேன். தேங்காய் பால்ல சோறு. மற்றது இங்கால எல்லாம் வெங்காயம், கிழங்கு இதெல்லாம் வெட்டி, தக்காளி இதெல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். இதெல்லாம் ஏன்னா வீடியோ வந்து ஆக பெருசா போகுது. வெங்காயம் உரிச்சி இதெல்லாம் காட்டுறதுக்கு. இங்கால கொஞ்சம் சிக்கன் இருக்கு. இது பிராய்லர் சிக்கன். இது வந்து நாட்டுக்கோழி. இது நாட்டுக்கோழி. இதெல்லாம் கழுவி ஒளியா வச்சிருக்கேன். ஓகே. இன்னைக்கு இந்த சமையலோட சின்னாக்களையும் வச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ செய்யலாம். ஃபேமிலி வீடியோ போடல. வீடியோ போடணும்னு ஆசை நிறைய இருக்குது. வேலைகளால கொஞ்சம் பிஸியால செய்யறதுல அப்படி இஞ்சாலும் வந்து பாருங்க. நான் சின்ன ஒரு தோட்டம் வச்சுக்கிறேன், அதையும் காட்டுவோம் வீடியோல. இது ஆஷாட தோட்டம். உண்மையாவே இது ஆஷா வந்து இப்போ எவ்வளவு நாளுக்குலாம் செஞ்ச விஷயங்களா சார்? இதெல்லாம் ஒரு 2-3 மாசம் இருக்கும். ஆனா கொஞ்சம் முடிஞ்சு போயிடுச்சு. நிறைய நாங்க ஆஞ்சிட்டோன்னே தக்காளி நான் கொஞ்சம் ஆஞ்சாச்சு. இந்த இப்போ ஒன்று கிடக்குது. இந்த ஆஷாவின் வீட்டு தோட்டத்தில் வந்து தக்காளி. இதெல்லாம் ஆஷா ஒரு டிக்டாக் கொண்டு போட்டிருந்தா என் வீட்டு தோட்டம். ஆனா கத்தரியில நிறைய பூ வருது. ஆனா பூவெல்லாம் கொட்டி போகுது. என்ன காரணம்னு தெரியல. ஆஷாட தோட்டத்துல என்ன தம்பி? இது என்ன கண்டு தம்பி? இது என்ன கண்டு? மிளகா கண்டு. ரைட், ஓகே. இது என்ன கண்டு? வெங்காய கண்டா? இது கத்தரிக்காய் கண்டு. கத்தரிக்காய். இந்த இது என்ன கண்டு ஆரியன்? இது என்ன கண்டு? இது என்ன கண்டு? வெண்டிக்காய். தக்காளி. தக்காளி கண்டு. இங்கே வந்து பாருங்க, நான் வெண்டியெல்லாம் வச்சிருக்கேன். வண்டியெல்லாம் நிறைய ஆஞ்சிட்டா. இந்த ஒரு இது வந்து பெருசா விட்டுக்கிறேன் விதைக்கு. ஒரே வந்து விதை கடையில வாங்கக்கூடாதானே, அதோட விட்டுக்கிறேன். பெருசா வந்து முத்தட்டும். பரவாயில்ல, 4-5 வச்சுட்டீங்க. பாருங்க, ஸ்பெஷல் என்னன்னா இந்த உருளைக்கிழங்கு கொண்டு கடையில வாங்கினது. ஓகே. நீங்க வாங்கிட்டு வந்ததுல கொஞ்சம் முளைச்சி இருந்தது. அப்போ 2 கிழங்கு நட்டி விட இஞ்சி பாருங்க எப்படி வந்துட்டு. உருளைக்கிழங்கு வரும்ன்றீங்களா? இங்கே நல்ல மணலா இருந்தா வரும்னு நினைக்கிறேன். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். உருளைக்கிழங்கு கண்டு வச்சிருக்கா ஆஷா. முதலாவது மன்னார்ல உருளைக்கிழங்கு கண்டு வச்சிருக்கு. பாப்போம், ட்ரை பண்ணி மன்னார் உருளைக்கிழங்கு எப்படி வரப்போகுது இல்லை பார்ப்போம். அதான் நல்ல மணலா தான் இருக்கு. உள்ளுக்குள்ள போட்டு வச்சுக்கிறேன். இன்னும் நிறைய இந்த போத்தல்கள், நம்ம ஆக்சிடென்ட் பட்ட நேரம் வந்த போத்தல்லாம் வெட்டி, இதெல்லாம் எங்கட தண்ணி போத்தல் தான். அதெல்லாம் வந்து உடைஞ்சிருச்சு, ஏதாவது ஓட்டையாயிருச்சு. ஆஷா வெட்டி வச்சிருக்கா. அதெல்லாம் கண்டு வைக்கிற மாதிரி தான் வச்சிருக்கேன். இடவசதி தான் கொஞ்சம் காணாம இருக்கு. ரைட், ஓகே. எங்களுக்கு பசிக்குது. சரியா? இப்போ நீங்க உடனே என்ன செய்யணும்? சமைக்கிறேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் இருக்கு தான் வந்ததுல. ஆரியன், உங்களுக்கு பசிக்கல சொல்லுங்க முதல்ல. சரியா பசிக்குதுன்னு? உங்களுக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? நடிப்பு. நீங்க என்ன எடுங்க, வீடியோ எடுங்க பாப்போம். நீங்க எடுங்க. சரிதானா ஆஷா? என்ன செய்றீங்க?
நான் இந்த 2-3 பச்சை மிளகா வாங்கிட்டு வரேன். உங்களோட தோட்டத்திலே பச்சை மிளகா ஏன்டா பச்சை மிளகாயெல்லாம் இப்போ போன கிழமையெல்லாம் 2000 ரூபா அப்படி போச்சுது. அப்பெல்லாம் நான் கடையில் வாங்கவே இல்லை. 1-2 இருந்தால் நம்ம வீட்டு தேவைக்கு விற்க வேணாம், வீட்டு தேவைக்கு தான் யூஸ் ஆகணும். அதான் சரி. ஓகே சரி ஆசா அப்போ நீங்கள் சமைக்கிறீங்களா? குயிக்காக சமைங்க, சமைச்சு போட்டு நாங்கள் மிச்சத்தை காட்டுவோம். சரி அரவிந்த் திடீர்னு ஆள் ஓடிட்டாரு. அப்போ இன்னைக்கு சோறு வந்து கொஞ்சம் தாளிச்சு வைப்போண்டு செஞ்சு கொண்டு இருக்கிறோம். என்னம்மா நான் அம்மாவும் சேர்ந்து சமைக்கிறோம். ஆள் இடையில் அவர் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு வீடியோ ஒன்று எடுப்போன்னு பார்த்தா ஆளை அதுக்குள்ள வேற ஏன் ஆள் போயிட்டுது. வெங்காயம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்டா இந்த மசாலா போட போகிறேன். இது என்னது ஏலக்காய் பிரிஞ்சியில் இந்த ஸ்டார் பூலாம் போட்டு லைட்டாக சோறை தாளித்து தேங்காய் பல்லண்டை சோறு சமைக்கணும் சின்னாக்களுக்கு. அவங்கள வச்சு தானே இந்த வீடியோ. அதில் வந்து அப்படி எடுப்போண்டு இஞ்சால இறைச்சி கறிக்கு கிழங்குகள் வெங்காயம் தக்காளி தேங்காய் பால் சோறுக்கு வந்து தக்காளி போட இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது வந்து பிரியாணி மாதிரி இருக்கும். அதனால் வந்து தக்காளி போடாமல் சும்மா அப்படி செய்வோண்டு. இஞ்சால என்ன நடக்குது? இஞ்சால பார்த்தா நாட்டுக்கோழி நல்லா அவியணும் தானே, அதோட இங்கே அவிய வச்சுருக்கு. உப்பு மஞ்சத்தூள் மற்றது இஞ்சி பேஸ்ட்டு எல்லாம் போட்டு இங்கெல்லாம் அவியுது. நல்லா அவியட்டும். இங்கே அவியட்டும். இது வெங்காயமெல்லாம் வதக்கி இதை எடுத்தாச்சு. இங்கே வந்து நான் சோறு வந்து தேங்காய் பால்ல வச்சு விட்டுக்கிறேன். இப்போ என்ன செய்வோம்டா போடுவேன். சாப்பாடு நல்ல வாசமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு சொட்டு மஞ்சத்தூள் போடுவோம். அப்போ சோறு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். சின்னாக்களும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவா. கணக்கையும் போட்டக்கூடாது, அப்புறம் ஆக இதாக இருக்கும். ரைட் ஓகே. இப்போ கலந்து விட்டுட்டு தண்ணியெல்லாம் அளவாக வச்சுருக்கு. எந்த நாளும் வந்து தேங்காய் பால் சாப்பிடக்கூடாது. இது 2-3 மாதத்துக்கு ஒருக்கா எதுவும் சின்ன ஆக்களுக்குண்டா செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ரெடிதான். என்ன மாதிரி கட்டங்கள் நீங்கள் அரவாசியில் விட்டுட்டு ஓடிட்டீங்க. இல்லை அவசரமாக ஒரு ஆர்டர் வந்துட்டு அவரை நான் போயிட்டு வந்துட்டேன். நீங்கள் போயிட்டு வார கடையில் பாருங்க. நான் என்ன நீங்கள் போகிறீங்க? இது என்ன சார்? இது வந்து நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி அவிக்கிறீங்களா? சரியா அவிச்சிட்டேன். அவிச்சு உங்களுக்கு கிழங்கு பிடிக்கும் தானே, ஓகே அதோட கிழங்குலாம் போட்டு எல்லாம் அவிய வச்சுருக்கேன். அவிஞ்சாலும் வடியாக சாப்பிடலாம். இங்கே நாட்டுக்கோழி, இங்கே பிராய்லர் வந்து இந்த இஞ்சால கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்காங்க. பொரிச்சு வச்சிருக்காங்க. அப்படி எடுக்கிறோம். அதுவே சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பாருங்க. நெக்ஸ்ட் என்ன நடந்திருக்கு? சோறுலாம் ரெடி ஆயிடுச்சு. இல்லை பால் சோறா? இது தேங்காய் பாலில் செஞ்ச சோறு. தேங்காய் பால் செய்யறேன். நல்லா அவிஞ்சிச்சு. ஆனால் எந்த நாள் சாப்பிடக்கூடாது ரவீன் தேங்காய் பால் ஊற்றி. அப்படியா? கூடாது, வருத்தம் வந்துடுமா? சண்டே ஸ்பெஷல் தானே. அப்போ டியாக்களுக்கு கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல வாசமாக உள்ள ஏலக்காய் கருவாப்பட்டையெல்லாம் போட்டு இதெல்லாம் டெவலுக்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வெட்டி. ஓகே ஓகே. சிம்பிள் சமையல் தான், பெரிய இதுன்னு சொல்றீங்க இல்லை? இது ஒரு ஸ்டெப்பாக காட்டினா பெருசாக இருக்கும். ரைட் ஓகே. நல்லா பொறிஞ்சிருக்கு. என்ன கைக்கு பறக்க வருது? அது சமையல் எப்பயும் பறக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு ஒரு பழகிடும். கறி அரவிந்துக்காக ஸ்பெஷலாக கிழங்கு போட்ட சிக்கன் கறி, நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி கறி ரெடி. ராமி கொக்கச்சீத்தா ராமி கொக்கச்சீத்தா. சரி சரி. யாரு ஒரு பாட்டு ஒன்று பிடிச்சிங்க? என்ன பாட்டு? மகாதேவடா பூ அலையில மகாதேவடா பூ அலையில மகாதேவடா பூ அலையில மகாதேவடா பூ. அவ்வளோதானா? நைஸ், வெரி குட். சரி, இப்போ ரெண்டு என்ன செய்ய போறீங்க? போயிட்டு ஓடி போயிட்டு இல்ல அது பின்னேற நீங்க எடுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் சொல்லுங்க. அப்போ ரெண்டு பேரும் உண்டியல் இருக்க போயிட்டாங்க. பாப்பா எவ்வளவு காசு சேர்ந்துருக்குன்னு சொல்லி ஒரு 2-3 மாசம் தான் இருக்குது. அப்படிதான் சேர்த்துருப்போம். சில நாள்ல பெரிய காசு கொடுத்து, சில நாள்ல சின்ன காசுகள் கொடுத்து ஏமாத்துற டைம் இருக்கு. ஆனா மறக்க மாட்டாங்க காசு வாங்குறது மட்டும். ஹலோ, வந்துட்டேன். வாடா 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 வாடா. இது ப்ளூ கலர் ஆடுறது ஆரியன். இது ஆடுற இது ப்ளூ கலர் வந்து ஆரியன். ரெட் கலர் ஆடுற
தியா அப்படியே சரி ஆடுறது ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஆரியன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் சரி அப்போ தியா வேணா கேர்ள்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கொடுப்போமா இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இதை எடுத்து நாங்கள் ஒரு துண்டு வச்சுருக்கோம் மஞ்சள் துண்டு ஓகே நைஸா வரேன் தியா வரேன் நிமிஷம் ரைட் ஓகே எழுங்க அப்படி வெட்டக்கூட இழுக்கணுமா உள்ள காசெல்லாம் இருக்குடியா கவனம் வெட்டணும் கஷ்டமா இருக்கா அப்பா வண்டி தரையா நீங்களாமே அப்பா கடைக்கு தருவீங்க காசு அப்பா என்னும்போது அது மாதிரி எவ்வளோ காசு அப்பா ஓடிட்டு வந்து இல்லை இப்போ யாரு யாரு இப்போ உங்களை எல்லாம் நம்ம தானே எடுக்கிறோம் நம்ம தான் என்ன பண்ணுறோம் ரெடி 1 2 3 இதெல்லாம் தியாட பேங்குக்கு போகிற காசா அக்கா சரி அக்கா அக்கா எடுங்களேன் நீங்கள் எடுத்து எடுங்களேன் சரி உண்டியல் கொண்டு இல்லையா உண்டியல் வெறும் உண்டியல் ஆக்கிட்டோம் சரி தானே சரி ஆரியன் காசெல்லாம் எடுங்க காசெல்லாம் எடுத்து பார்ப்போம் நம்ம அடுக்குவோம் தியா இது எவ்வளவு 100 ரூபா தாள் சரியா இது எவ்வளவு ஆரியன் இது எவ்வளவு ரூபா தாள் 50 ரூபா ரைட் இது 1000 ரூபா வெரி குட் உண்மையாகவே நாங்கள் இந்த உண்டியல் இன்னும் கொஞ்ச நாள் போடுறோன்னா போட்டுருலாம் சார் இதில் போட்டிருக்கலாம் நாங்கள் என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு இந்த மாதிரி சேல் வந்தது தானே சேலில் புதுசாக 2 உண்டியல் வாங்கிட்டோம் அப்போ இந்த வருஷத்துக்குரிய உண்டியல் வாங்கிட்டோம் அதோட தான் நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் இந்த உண்டியல் அன்னைக்கு உடைச்சு எப்படி எல்லாம் காசெல்லாம் நின்றாங்க ஆரியன் என்னங்க நீங்களும் நின்றுங்க 900 1000 பாப்பா 6 உண்டியல் உள்ள கணக்க காசு இருக்குண்ணா 1000 சரி சரி தாங்க அப்பாட்ட மொத்தமாக என்ன ஆரியன் இன்னும் எடுத்தாங்க அப்பா எல்லாத்தையும் அடியோ அடிக்கினா இது அப்படி என்ன செய்ய போகிறோம் தியா பேங்க்ல உண்டு பேங்க்ல தான் போடுறதா ரைட் 100 ரூபாய் தாங்க தேங்க்யூ தேங்க்யூ சொன்னால் என்ன சொல்கிறது டீச்சர் நீங்கள் தேங்க்யூ சொன்னா வெல்கம் எஸ் வெல்கம் சொல்லலாம் 250 சரி 50 ரூபாய் தாருங்க ஆரியன் அப்பாட்ட தேங்க்யூ நீங்களும் தாங்க 150 சரி ஓகே 250 இப்போ 20 ரூபாய் மட்டும் எடுத்து 50 ரூபா 100 ரூபா 500 ரூபா 1000 ரூபா கடைசி 5 ரூபா 500 ரூபா இருக்கா எங்க இருந்தது மடிஞ்சு வந்தது என்ன வாக்காடாத 5000 6000 7000 8000 8500 1 2 3 4 5 9000 1 2 3 4 5 6 7 8 9 10 10000 ரூபா இருக்கு உங்களோட பேங்க்ல போடுறதுக்கு என்ன எப்படிங்க 10000 ரூபா இருக்கு வச்சுக்கோங்க அப்படியே வச்சுக்கோங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இதில் 1500 ரூபா இருக்கு 11500 அப்படியே வச்சுக்கோங்க 1 2 3 4 5 170 ரூபா 1670 ரூபா இருக்கு ரைட் ஆரியன் அக்காட்ட மொத்தம் 11800 ரூபா இருக்கு சரியா இப்போ இந்த உண்டியல் உடைச்சிட்டேன் தானே உடைச்சா என்ன செய்யறது இன்னொரு உண்டியல் வேணும் எனக்கு போடுறதுக்கு நீ அந்த யானை உண்டியல் தான் இந்த வந்துருச்சு இது ஆரியனுக்கு இது தியாவுக்கு சரிதானே ஸோ இப்போ என்ன செய்ய போறீங்க தியா இதில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க இந்தாங்க இதில் ஒரு காசையும் இதில் ஒரு காசையும் போடுங்க உங்களுக்கு முதல் போடுங்க போட்டிருக்கேன் இந்த வண்டியில் போடுங்க எஸ் ஒரு வருஷத்துக்கு சேர்க்கக்கூடிய இது மாதிரி நீ ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் பெரிய உண்டியல் சேலில் வாங்கணும் இது 150 ரூபாய் 100 ரூபா தானே ரைட் சரி அப்போ இந்த அவலத்தையும் அப்படியே என்ன செய்ய போறீங்க இதே நீ புதுசா நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் என்ன செய்யும் இதே மாதிரி வீடியோவில் காட்டுவோம் உடைச்சு காட்டுவோம் சரி தானே சரி அப்போ அங்கே சைடில் வைங்க பிரேக் இப்போ ஆஃப்டர் ஸ்மால் பிரேக் ஆரியன் வந்திருக்காரா ரைட் இருந்தாங்க கொட்டுங்க ஆரியன் அங்க இங்கெல்லாம் பறக்குது ஆரியன் ரைட் இருந்தாங்க ஆரியனையும் வரும் உண்டியலாம் ரைட் இப்போ என்னோ ஆரியன் அப்பா என்ன சொல்லட்டா நீங்களும் காசெல்லாம் எடுத்தாங்க தியாகாவும் காசெல்லாம் எடுத்தாங்க எனக்கு அப்பாட்ட நீங்களும் எடுத்தாங்க ரெண்டு எடுத்தாங்க பாப்போம் 5000 இருக்கு நீங்க ஒன்று தாங்க என்ன தியா 5000 இருக்குலாம் சொன்னீங்க வந்துட்டு நீங்க அடுக்குங்க இந்த ஒன்று எடுத்துட்டேன் அப்பா இந்த இருக்கு ரெண்டு இருக்கு நீ சரியான கணக்கு வச்சுக்கானே நீ கணக்கு வச்சிருக்க படமாக வச்சிருக்காங்க எத்தனை காசு இருக்கு டியாட காசு தானே டியாட காசு உண்டு ஒரு 5000 உண்டு அது தியா கொண்டு எவன் வண்டியில் போட்டு சரியா ரெண்டு இருக்காங்க எடுங்க குயிக்கானு அப்படி 20 ரூபா 100 ரூபா 50 ரூபா தியா இது உண்மையாக என்னத்தையும் நம்ம செய்யணும் சொல்லுங்க அப்போ நீங்கள் பெருசாக நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்போ நீங்களும் இப்படி காசு எடுத்து பழகணும் அப்பா தர காசோ அம்மா தர காசோ நீங்களாவே சேர்த்து வச்சு பழகணும் எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடாது நம்ம என்ன செய்யக்கூடாது
பிக்கக்கூடாது, செலவழிக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் நம்ம பிஸ்கெட் வாங்கி சாப்பிடலாம், சாக்லேட் வாங்கி சாப்பிடக்கூடாது. விளங்கிட்டா? அப்பா 100 ரூபா இருந்தால் நீங்கள் 80 ரூபாய்க்கு சாப்பிடணும். 20 ரூபாய்க்கு என்ன செய்யணும்? உண்டியலில் போட்டு சேர்த்து வைக்கணும். இல்லை கவனமாக சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சா நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுக்கு முக்கியமான பொருளை பிறகு நீங்கள் வாங்கலாம். விளங்கிட்டா? அதுக்கு தான் என்ன செய்யறது, இந்த காசு சேர்க்கணுன்ற பழக்கம் வளரணும். ஓகே, இந்த வீடியோ எடுத்து காட்டணும்னு யோசிச்சது வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். இவங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு ஐடியா, மற்றது நமக்கு இது ஒரு மெமரி. இப்போ நாங்கள் கூடுதலான விஷயம் நாங்கள் செய்யறது வந்து இப்போ நான் இந்த வீடியோஸ்லாம் பிள்ளைகளோட எடுத்து போட்டு நினைக்கிறேன். இவங்க வளர வளர இவங்களோட ஒரு வீடியோஸ் வச்சிருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அது இப்போ இவங்க பெருசாக வளர்ந்த பிறகு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு பெரிய மெமரியாக இருக்கும். அரியன், நீ இந்த காசு இன்டர்வியூல அங்கே பார், நீ இந்த வீடியோ பார்த்துட்டியா? நீ பெருசாக வந்தோம்னா நான் காட்டுவேன், சரியா? எல்லா காசும் அப்பா திரும்பி தரணும். தருவியா? தருவியா? அப்பாக்கு எல்லா காசும் திரும்ப தருவியா? பெரிய ஆளாக வந்து உழைச்சி தருவியா? என்ன வேலைக்கு போவீங்க? கிறிஸ்மஸ் வேலைக்கா? கிறிஸ்மஸ் வேலைண்டா விளங்கல செல்லம். என்ன வேலைக்கு போவீங்க நீங்கள் பெருசாக வந்து? என்ன வர போறீங்க நீ பெரிய ஆளாக வந்து? என்ன வர போறீங்க? டாக்டரா? ஐயோ டாக்டர், நான் கையில் வடி எடுத்தாங்களா? வடி வந்து பாருங்க, அப்பா பாரு வடிச்சு அப்படியே இந்த தலை விரிச்சு தந்தீங்கன்னாக்கா அதுக்குள்ள ஒன்றும் இல்லை செல்லுமா. ரைட், ஓகே. இப்போ ஆரின காசு என்னவோமா? இப்போ தியாமா ஆரின காசு என்னவோமா? 5000, 10000, 11000, ஹலோ 12000, 13000, 13500, 1 2 3 4 5 14000, 1 2 3 4 5 6 7 8 9 10 15000. அதே தாங்க வச்சுக்கொள்ளுங்க. எப்படிங்க 15000 அப்படியே வச்சுக்கலாமா? அம்மா நான் சொல்லையா ஆரிய பேர் சார்ந்த பிறகு என்ற காசு தந்துடணும். சரி, நான் பேச வந்துடும்னாக்கா. சரி, ஓகே, இது அப்படியே வைப்போம். அப்போ நாங்கள் 2 உண்டியல் என்ன செஞ்சுட்டா மாரியன்? இது 2ஐயும் உடைச்சிட்டு அதுக்கு பதிலாக 2 புது உண்டியல், பெரிய உண்டியல் 2 பேருக்கும் கொடுத்தாச்சு. நீங்களா ஹாப்பியா? அப்போ இதே நல்லா காசு சேர்ப்பீங்களா? அந்த ஒரு வருஷம் சேர்ப்பீங்களா? நீங்கள் சேர்ப்பீங்களா? ரைட், ஓகே. அப்போ அதே மாதிரி சேர்க்கறது மட்டும் இல்லை, நல்லா படிக்கணும் இந்த வருஷம் ஃபுல்லாக, நல்லா விளையாடணும், நல்லா கிளாஸுக்கெல்லாம் போகணும். அதே மாதிரி இப்போ நாங்கள் அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? நல்லா நல்லா என்ன செய்ய போகிறோம்? நல்லா சாப்பிடணும். ரைட், சாப்பாடு ரெடி. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? போய் சாப்பிடுவோம். சரி, ஓகே, பாய். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க? நீங்களும் இதே மாதிரி என்ன செய்யுங்க? பழக்கத்தை வந்து கொண்டு சேர்த்து சேமிச்சு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ரைட், முடிவு ரைட், ஓகே. நாங்கள் சாப்பிடும்போது கண்டினியூ பண்ணுறோம். ரைட், வாங்க சாப்பிடுவோம். ரைட், எல்லாம் ரெடியா இருக்கு. நான் கோப்பையெல்லாம் போட்டோம். ரைட், போடுங்க. அரவிந்துக்கு போடுவோங்க. பெரிய கோப்பையில் அரவிந்த் தான் போடுறாங்க. போடும். தேங்காய் பால் ஊற்றி பட்டை இலக்காயெல்லாம் போட்டு நல்ல வாசமா சாப்பாடு. வாசமா இருக்கு, கமகமான்னு இருக்கு. நல்ல வாசமா இருக்கு. அடுத்தது நாட்டுக்கோழி கறி. நாட்டுக்கோழி கறி. நாட்டுக்கோழியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கவே ஆசையா இருக்கு. நிறைய வீட்டில் நாட்டுக்கோழியாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைனாலே சண்டே ஸ்பெஷல். ரைட், ஓகே. அப்படியே இங்கே எல்லாம் சொன்னால் டேவல். இது வந்து ப்ராய்லர் டேவலா? கொஞ்சம் வாங்கினது நான் டேவல் செய்யறதுண்டு. காணுங்க. அடுத்தது ஒரு நாட்டுக்கோழி முட்டை. இது வந்து நாட்டுக்கோழி முட்டை முருங்கல்ல இருந்து வந்தது வீட்டுல இருந்து. சரியா? சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய சண்டே ஸ்பெஷலா வந்திருக்குது. சரிதானே? சரி, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கொள்வோம். சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு, சாப்பிடுறதா வேலை. சோ என்ன கடனால ஃபேமிலி வீடியோ போடல அப்படின்றதுக்காக தான் நாங்க யோசிச்சிருக்கோம். ஒரு சின்ன வீடியோ இது எப்படி இருந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எங்க பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்காங்க. அப்ப அவங்களையும் காட்டணும் வீடியோல எங்களுக்கு மெமரியா இருக்கணும் அப்படின்றது வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த வீடியோ கட்டாயமாக நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். என்னென்ன விஷயங்கள் என்ஜாய் பண்ணீங்க, அதே மாதிரி எங்களை என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருந்து அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்களை பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, பாய்.